அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கஸ்வா டெய்லரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகான ஒரு மாடல் ஜாக்கெட்டு தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்கிறது போல் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் மற்றவருடைய முயற்சிக்கு முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னா அதை உடனே செய்கிறதுல தப்பே இல்லைங்க. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல மறக்கவே மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம எந்த மாடல் ஜாக்கெட் தைக்கிறதா இருந்தாலுமே கேன்வாஸ் இல்லாமல் நம்ம மாடல் ஜாக்கெட் எதுவுமே தைக்க முடியாது, தைக்கவும் கூடாது. ஏன்னா நம்ம கேன்வாஸ் இல்லாமல் நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் சரியாகவே இருக்காது. எப்போவுமே நம்ம மாடல் ஜாக்கெட் எதை எடுத்தாலுமே நம்ம கேன்வாஸ் வெட்டாமல் தைக்கவே கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாடல் ஜாக்கெட்டுக்கு நான் கரெக்டாக அவங்களுடைய ஷோல்டர் அளவு 2.5 இன்ச்சும் உயரம் பார்த்திங்கன்னா 9 இன்ச் மார்க் பண்ணி ஒரு அழகான கழுத்து வரைகிறேன். கழுத்து வரையும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மேலே அந்த ஷோல்டர் கிட்ட சரியாக நம்ம அந்த அகலத்தை வச்சுக்கிறணும். அதுக்கு மேலே ஒரு 3 இன்ச்சுக்கு கீழே இறக்கம் வரும்போது நம்ம என்ன மாடல் வேணும்னாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அகலம் எடுத்து கட் பண்ணணும். எவ்வளோ அகலம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்க கேட்குற அகலம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பானை ஷேப்பில் நான் மாடல் போட்டிருக்கேன். பானை ஷேப்பில் தான் இந்த மாடல் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த கேன்வாஸில் ஒரு 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் அகலம் எடுத்து மார்க் பண்ணி அதையும் நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த ஜாக்கெட்டில் நம்ம வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய அந்த ஷோல்டர் கிட்ட கரெக்டாக 2.5 இன்ச் இருக்குது. அது போக போக பாருங்கள் அகலம் பானை ஷேப்பில் வருது. இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு ஒரு மாடலுக்காக நான் சரியாக 1.5 இன்ச் மார்க் பண்ணி கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். கிராஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு 1.5 இன்ச் அகலமும் ஒரு 5 இன்ச் உயரம், அந்த மாதிரி 5 அல்லது 6 அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். நமக்கு தேவை ஒரு 4 இன்ச் உயரம் தான் வருது. நான் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன். அது 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நம்மளுக்கு பத்தாமல் போயிடும். இந்த மாதிரி நான் கிராஸை அடித்து எடுத்துக்கிட்டு நம்ம எதையாவது வச்சு நம்ம பிரட்டி எடுத்துக்கிறணும். நான் எப்போவுமே இந்த ஈக்குச்சியை தான் நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஈக்குச்சியை யூஸ் பண்ணிக்கிடுவேன். ரொம்ப சின்னதாக நம்ம உருட்டி எடுக்கணும் அப்படின்னா நீடில் தான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த அந்த கேன்வாஸை ஒரு கிளாத்தில், லைனிங் கிளாத்தில் ஒட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த நம்ம வெட்டி இருக்கிற அந்த ஷேப்புக்கு பக்கத்தில் கரெக்டாக இருக்கிறாப்புல துணி ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இருக்கிறாப்புல விட்டுட்டு மற்ற எல்லா கிளாத்தையுமே நம்ம வெட்டி எடுத்துக்கணும். இப்போ அதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே அந்த கேன்வாஸ் எந்த ஷேப்பில் நம்ம நெக்கு வெட்டியிருக்கோமோ அதே ஷேப்புக்கு கரெக்டாக அடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம ஜாக்கெட் கிளாத்தை எடுத்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாக்கெட் கிளாத்தை லைனிங்கோடு சேர்த்தே நம்ம அடிச்சிருக்கோம். அதை நீங்கள் கரெக்டாக 2ஆக மடிச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் பண்ணணும். நடு எது அப்படின்னு தெரியறதுக்காக நேரம் மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம சாப்பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கணும். மேலே மட்டும் மார்க் பண்ணால் பத்தாது, எப்போவுமே கீழே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேன்வாஸை அதையுமே நான் நடு மார்க் பண்ணிக்கிறேன். நடு மார்க் பண்ணிக்கிட்டு சரியாக நம்ம நடு எது அப்படின்ட்டு பார்த்து நம்ம வச்சுக்கிட்டு இப்போ அதுக்கு மேலே அந்த ஷேப்லையே அந்த கேன்வாஸ்க்கு வெளியவே, அதாவது கேன்வாஸில் வச்சு அடிக்க வேணாம், கேன்வாஸ்க்கு கொஞ்சம் வெளியவே ஒரு புள்ளி வெளியவே வச்சு இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு நம்ம திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா சும்மாவே நம்ம மாடல் நெக்கு வைக்கலைனாலும் இந்த மாதிரி நம்ம நெக்கு அடித்து திருப்பும்போது சும்மாவே நீங்கள் மாடல் இல்லாத ஜாக்கெட் தைச்சாலுமே இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே அந்த நெக்கு நம்மளுக்கு வரும். இப்போ அதை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதை பிரட்டி அடித்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த நெக்கு அந்த அந்த பானை நெக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுவே நம்ம கேன்வாஸ் வைக்காமல் அடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நீட்டாக நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிசைன் வைக்கிறதுக்காக இந்த பேப்பரை யூஸ் பண்ண போகிறேன். நம்ம நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சார்ட் இருந்துச்சு பக்கத்தில், அந்த சார்ட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நெக்கு கரெக்டாக நம்ம வரைஞ்சிட்டு ஒரு லீப் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிட்டு அதை நம்ம மடிச்சுட்டு அப்படியே நம்ம அச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வரைகிறது அது கஷ்டம். அதனால் அப்படியே மடித்து விட்டுட்டோம்னா அந்த அச்சு அப்படியே திருப்பி விழுந்துடும்.
அதை அச்சை எடுத்துட்டு நடுவு கரெக்டாக நான் அடிச்சுக்கிட்டு, இப்போ நான் ஆல்ரெடி நம்ம வரைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த லீஃப் ஷேப்பில், அந்த ஷேப்புக்கு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த கிராஸ் பீஸ் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அந்த லீஃப் ஷேப்புக்கு கரெக்டாக வச்சு அந்த லீஃபில் வச்சு நான் அடிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம தூக்கி விட்டுட்டு அந்த பேப்பர்லேயே வரைஞ்சிருக்கிற அந்த பேப்பர்லேயே சரியாக வச்சு நம்ம அடித்து ஸ்ட்ராங்கடி போட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த சைடும் பாருங்கள், ஒரே அளவு வரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து மடித்து விட்டு அந்த பேப்பரை மடித்து விட்டு அச்சு எடுத்தேன். அதே மாதிரி அந்த கோட்டுலேயே நம்ம சரியாக இந்த மாதிரி வச்சு அடித்து ரெடி பண்ணிக்கிறணும். இப்போ பாருங்கள், ஒரு நீடில் நான் வந்து ஊசி கோர்த்துட்டு இதுக்கு வந்து ஃப்ளவர் டிசைனில் சின்ன சின்ன ஃப்ளவர் வந்து அவங்க அந்த மாடலில் வந்து ஃப்ளவர் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் ஊசியை கோர்த்து எடுத்துகிட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன். அந்த கிளாத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச், இதுவுமே 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச், 1.5 இன்ச் போதும். அந்த அளவுக்கு வந்து அகலம் எடுத்துகிட்டு அதுவும் 6 இன்ச் அல்லது 5 இன்ச் உயரம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மடித்து நம்ம சின்ன சின்னதாக நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து டிசைன் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக நம்ம சுருக்கிட்டோம், ஊசிலேயே நம்ம சுருக்கிட்டு அந்த ஓப்பன் சைடு ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து தச்சு விட்டுறணும். ஓப்பன் சைடு ரெண்டையுமே நம்ம ஸ்ட்ராங்காக தச்சுட்டு கீழே உள்ள பிசிறையுமே நம்ம அந்த மாதிரி வச்சு பிசிறு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தச்சு விட்டுறணும். தச்சு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அழகான ஃப்ளவர் டிசைனில் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஃப்ளவர் தான் நான் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். நிறைய எடுத்துக்கோங்க, 25 30 பீஸ் அந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவரை வச்சு தான் நம்ம வந்து ஜாக்கெட்டுக்கு மாடல் கொடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து அந்த அந்த நெக்குக்கு மேலே நம்ம வந்து ஒரு லேஸ் வைக்கிறதுக்காக இந்த லேஸ் எடுத்திருக்கோம். ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுட்டு இந்த லேஸை வந்து அதே ஷேப்புக்கு நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி மாடல் வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சார்ட்டை வச்சு தச்சுருக்கோம். அந்த சார்ட்டை வந்து நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி இல்லை, நம்ம அதை கைனாலேயே நம்ம பிச்சு எடுக்கணும். கட் பண்ணுறதுக்கு சரியாக வராது. ஆல்ரெடி நம்ம ஊசி வந்து அதில் குத்தி குத்தி இருக்கிறதுனால நம்ம பிச்சால் அது வந்துடும். அந்த மாதிரி நம்ம எடுத்து ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிக்கிறணும். அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே வந்து நாட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு டிசைன் வைக்கிறதுக்காக நாட்டு வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து லேஸுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சில் தான் இப்போ இந்த நாட்டை ரெடி பண்ணி நம்ம வச்சு மாடல் வைக்க போகிறோம். அதுக்காக நான் சின்ன சின்னதாக கிராஸ் பீஸ் எடுத்து அதே 1.5 இன்ச்சு அகலம் வச்சுட்டு சின்ன சின்ன கிராஸ் பீஸாக எடுத்து அதை ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அடித்து எடுத்துக்க போகிறேன். ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி நம்ம லென்த் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாகவே அடிச்சுட்டு அதை நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறேன். அதை வந்து நான் நீடிலால் நான் திருப்பி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஈக்குச்சியால் நம்ம ஒரு நாட்டை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டோம். அது வந்து கொஞ்சம் அகலம் கூட இருக்கும். இது வந்து ஒல்லியான நாட்டாக தான் நம்ம எடுக்கணும். அதனால் நீடில் வச்சு திருப்பி எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள், இப்போ அந்த 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இப்போ இந்த மாடலை வந்து நான் வைக்க போகிறேன். இது எப்படின்னா, அந்த நாட்டில் நடுவை மார்க் பண்ணி நடுவை வந்து நம்ம மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நண்டுக்காலுக்கு கீழே அந்த நடுவை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம வலது பக்கத்தில் உள்ள நாட்டை இடது பக்கமாகவும் இடது பக்கம் உள்ள நாட்டை வலது பக்கமாகவும் மாற்றி மாற்றி
இந்த மாதிரி நம்ம ஷூ லேஸ் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மாடலை வந்து மாற்றி மாற்றி இந்த நாட்டை அந்த பக்கமாகவும் அந்த நாட்டை வந்து இந்த பக்கமாகவும் கொடுத்து திருப்பி திருப்பி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இதனுடைய நடுவில் வந்து நம்ம பாசி வச்சு அதை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா மாடல் வந்து லுக்காக நல்லாவே வந்துடும். பாருங்கள், இது மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நம்ம அந்த நாட்டை வந்து மாற்றி மாற்றி வைக்கிறதுனால இந்த ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு நடுவில் நம்ம நீடில் வச்சு பாசி வச்சு தச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி அந்த நாட்லேயும் இந்த லேஸுக்கு அப்புறமாவும் நம்ம ஃபுல்லாகவே வச்சு அதுலேயும் பாசி வச்சு நம்ம தச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மாடல் வந்து கிடச்சிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.